அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னியின் இயற்கை விவசாயி. சரி, நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஜடம் நுண்ணுயிர் கரைசல், அதாவது ஜடம் மைக்ரோசெல்யூஷன் சொல்கிறது. இது கொரியன் மெத்தட், அதாவது கொரியன் இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. இதை இப்போ நாங்கள் எப்படி தயாரிக்கிறது, இதற்கான நன்மைகள், இதை எப்படி இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்ப்போம். மண்ணில் காணப்படுற நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கோடிக்கணக்கில் பெருக்குவதனூடாக மண்ணை வளத்தை அதிகரிக்கும் திரவம் தான் இந்த ஜடம் நுண்ணுயிர் கரைசல். அதாவது சந்தையில் விற்கப்படும், அதாவது வர்த்தக நிலையங்களில் விற்கப்படுற விலை உயர்ந்த நுண்ணுயிர் கரைசலில் விலை உயர்ந்த உரங்களுக்கு பதிலாக மாற்றீடாக விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்திலேயே அல்லது பண்ணையிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு இலகுவான முறை, அது செலவு குறைந்த முறை தான் நுண்ணுயிர் கரைசலால் விவசாயத்துக்கு ஏற்படுற நன்மைகள் பார்த்தோம்னா ஒன்று செலவு குறைவு. இது தயாரிக்கிற எங்களுக்கு அதிகளவான செலவு ஏற்படாது. வர்த்தக நிலையங்கள் சந்தைகளில் வேண்ட உரத்துக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்கு எப்படி என்றால் ஒரு காய்கிலோ உருளைக்கிழங்கு தான் இதில், அதாவது 20 லிட்டர் ஜடம் நுண்ணுயிர் கரைசல் தயாரிக்கிறது ஒரு காய்கிலோ உருளைக்கிழங்கு தான் நாங்கள் செலவழிப்போம். மற்றது கடல் நீர் எடுக்கிறதோ இல்லாட்டி அதெல்லாம் நாங்கள் இலவசமாக கிடைக்கிறது. வேர் வளர்ச்சிக்கு அதிகளவு இருக்குது. அதாவது மண்ணை இலவுபடுத்துறதால வேருக்கு சுவாசிக்கக்கூடிய தன்மையும் வேர் வேகமாக நிலத்தில் ஊடுருவி வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. பங்கசு மற்றும் பாக்டீரியாவால் பயிர்களுக்கு ஏற்படும் நோயை கட்டுப்படுத்துகின்றது. மகரந்த சேர்க்கை இனங்கள், அதாவது ஹைபிரிட் இனங்களுக்கு ஏற்படுற பாக்டீரியா வாழலுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு மாற்றீடு அமையும். இது ஒரு சொல்யூஷன் அமையும். இது எப்படி என்றால், நான் அனுபவத்தின் மூலமாக உணர்ந்தது. நான் ஒரு 2 முறை தொடர்ச்சியாக ஹைபிரிட் மிளகாய் கத்தரி செய்தனால் தொடர்ச்சியான ஒரு பாடல் இருந்தது. தொடர்ச்சியாக பாடல், அதுக்கு நாங்கள் ஃபங்கஸ் மருந்து எல்லாத்துமே ஃபங்கஸ் ரைக்கோடமா அதுகள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஜடம் நுண்ணுயிர் கரைசல் யூஸ் பண்ணால் தொடர்ச்சியாக 2-3 முறை கண்டுகள் நடுறதுக்கு முதல் அந்த ஜட நுண்ணுயிர் கரைசலை மூடாக்க, அதாவது மல்ச்சிங்கை போட்டுட்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு நட்டு அதுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு ஒருக்கா, அதாவது 10 நாளுக்கு ஒருக்கா தொடர்ச்சியாக விட்டு கொண்டு வந்தான். இப்போ எனக்கு ஒரு வாடல் இல்லை, நிலத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி விட்டு இருக்குது, பாக்டீரியா வாடல் இல்லை. இது ஒரு பாக்டீரியா வாடலுக்கு ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குது. ஜட நுண்ணுயிர் கரைசலை எப்படி பயன்படுத்தலாம் விவசாயத்தில் பார்த்தோம்னா ஒன்று நாங்கள் ஃப்ளட் இரிகேஷன் அல்லது ட்ரிப் இரிகேஷனில் பயன்படுத்தலாம், நேரடியாக பயன்படுத்தலாம். அடுத்த நாங்கள் இலைவழி தெளிப்பு மேற்கொள்ளலாம். இலைவழி தெளிப்பு எப்படின்னா 1 லிட்டர் ஜடம் நுண்ணுயிர் கரைசலுக்கு 10 லிட்டர் நீர் அல்லது 1க்கு 10 லிட்டர் நீரை நீங்கள் பயன்படுத்தி நேரடியாக இலைவழி தெளிப்பு இலைவழி தெளிப்புக்கு மேற்கொள்ளலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா முதலாவது கிணற்று நீர் அல்லது மழை நீர், அதாவது குளோரின் கலக்கப்படாத இல்லை நஞ்சு கலக்கப்படாத நீர். ரெண்டாவது இது வேண்டாம் எங்களோட லீஃப் மோட். நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் பதிவிட்டேன், அந்த வீடியோட லிங்க் இதில் பதிவிடுறேன். லீஃப் மோட், அதாவது இலை உக்கல்கள், அதெல்லாம் இலை உக்கல்கள்லாம் எங்களுக்கு நன்மை செய்கிற பாக்டீரியாக்கள் இருக்குது. கடல் உப்பு அல்லது கடல் நீர், அதாவது அந்த நுண்ணுயிர்களுக்கு தேவையான மினரல்ஸ் அதாவது தாதுக்கள் அதில் உள்ளடங்கியிருக்கும். அடுத்த நாங்கள் உருளைக்கிழங்கு ஒரு அளவு உருளைக்கிழங்கு அவித்த உருளைக்கிழங்கு, இது என்ன தேவைக்காண்டா நுண்ணுயிர்களுக்கான உணவு. இந்த ஜடம் நுண்ணுயிர் கரைசல் ஜேஎம்ஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு 210 லிட்டர் பேரல் எடுத்தோம்னா அதில் நீரை நிரப்புங்க 194 லிட்டர், அதாவது கடல் நீர் கலக்கப்படுறா 194 லிட்டர், இல்லை உப்பை தான் கலக்கப்படுறீங்கன்னா அது 200 லிட்டர், அதாவது கொஞ்சம் குறைவாக காணும். கடல் நீர் கலக்கப்படுற என்னத்துக்காக கடல் நீர் ஒரு 6 லிட்டர் அளவு போதும். என்ன தேவைண்டா, அந்த கடல் நீரில் 1 லிட்டர் நீரில் 30-35 கிராம் உப்பு இருக்கும். அப்போ 6 லிட்டர். அப்படி இல்லையண்டா ஒரு 200 கிராம் உப்பு, அதாவது அயடின் கலக்காத உப்பு சுத்தமான உப்பாக இருந்தால் 200 கிராம் கலவுங்க. அடுத்த லீஃப் மோட் அல்லது இந்த இலை உக்களை என்ன செய்யுங்கன்னா ஒரு துணியிலையோ அல்லது சாக்கு பையில் கட்டி அதை உள்ளுக்கு ஃபுல்லாக அமிழ்த்து விடுங்க. அதிலிருந்து நுண்ணுயிர் பெருகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு அதை நல்லா மசிச்சு கூலாக்கிட்டு அதை நீரோட கலந்து விட்டிங்கன்னா சரி. கலந்து விட்டுட்டு வெயில் காலம்ண்டா ஒரு 2-3 நாளில் இந்த நுண்ணுயிர் கரைசல் ரெடி ஆயிரும். இதே மழை காலம்ண்டா 4-5 நாட்கள் ஆகும். சிறந்த ஜடம் நுண்ணுயிர் கரைசல் ரெடி ஆகிட்டுன்னு சொல்லி எப்படி, அது தயாராகிட்டுன்னு சொல்லி எப்படி பார்ப்பீங்கன்னா அதில் நுரைகள் ததும்பி ஒரு குமளியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு தடியை எடுத்து சுற்றி கிண்டி விட்டிங்கன்னா ஒரு வேல் வடித்து சத்தம் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் தயாராகிட்டு கருதி கொண்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். நன்றி.